நித்யானந்தா இறந்து விட்டதாக அவருடைய சகோதரியின் மகன் சுந்தரேஸ்வரன் வீடியோ வெளியிட்டு பரபரப்பை கிளப்பியிருக்காரு. நித்யானந்தா அவர்களோட ஜாதகப்படி பார்த்தீங்க அப்படின்னா மறைந்து வாழக்கூடிய காலம் என்பது தற்சமயம் நடந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு நான் உயிரோட இருக்கேனா இல்லையா அப்படின்னு சட்டுப்பட்டு முடிவுக்கு வாங்க அப்படின்னு நித்யானந்தா பேசி ஒரு புதுசாக அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. நலமாக, ஆரோக்கியமாக, பாதுகாப்பாக, ஆனந்தமாக, நிம்மதியாக இருக்கின்றேன். அவர் 2 ஆண்டு காலத்துக்குள் கவனமாக இல்லை என்றால் அவருக்கு உயிர் தண்டம்ங்கிறது ஏற்பட்டே ஆகும். நித்யானந்தோட கஜனாவே காலியாகும், திருடப்படும், அல்லது அதன் மூலமா இவருக்கு ஒரு ஆயுள் பாதிப்பை கொடுக்கணுங்கிறது தெளிவா ஒரு ஜாதகத்திலேயே. கைலாசாவோட நிலைமை பெரிய பெரிய ஆபத்துகளை அது கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இயற்கை பேரழிவுகளும் இந்த உலகத்துக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும், அடுத்ததாக செயற்கை பேரழிவுகளும் ஏற்படக்கூடிய காலமாக இனி வரக்கூடிய 2 ஆண்டுகள் கண்டிப்பாக இருக்கும். SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வணக்கம் சார். வணக்கம். சாமியார் நித்யானந்தா இறந்து விட்டதாக அவருடைய சகோதரியின் மகன் சுந்தரேஸ்வரன் வீடியோ வெளியிட்டு பரபரப்பை கிளப்பியிருக்காரு. திடீர்னு நான் உயிரோட இருக்கேனா இல்லையா அப்படின்னு சட்டுப்பட்டு முடிவுக்கு வாங்க அப்படின்னு நித்யானந்தா பேசி ஒரு புதுசாக அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. நித்யானந்தாவை சுற்றி என்ன நடக்குது? நித்யானந்தா அவர்களோட ஜாதகப்படி பார்த்தீங்க அப்படின்னா மறைந்து வாழக்கூடிய காலம் என்பது தற்சமயம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது கடந்த 7 ஆண்டுகளாக அவருடைய ஜாதகப்படி மறைவான ஒரு வாழ்க்கை உண்டு. அதே நேரம் இப்போ நடந்த, அதாவது ராகு கேது அப்படின்னு போகிற 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பயிற்சி ஆனது, அது மீன வீட்டுக்குள்ளே வந்தது. அவருடைய சுய ஜாதகத்தில் கேது இருக்க வீட்டுக்கு ராகு வரும் பொழுது அவருக்கு கடுமையான உடல்நிலை பாதிப்புகளை தரணும்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி அவர் பிறப்பு ஜாதகத்தில் இருக்க அவர் ராசி மேலேயே கேது வந்தார். அப்போ உடல்நிலை கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகணுங்கிறது உண்மைதான். அதில் தான் அவர் இடையில கொஞ்ச நாள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்தார், அவர் தியானத்தில் இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஜாதகப்படி அவருக்கு உடல்நிலையில் கடுமையான கோளாறு கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கணும். இதில் இப்போ சனி பெயர்ச்சி வேறு ஆகியிருக்கு கடந்த 29ஆம் தேதி. அதுவும் இவருடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் 6 கிரகங்கள் ஒன்றா சேர்ந்து இருந்தது கடந்த 29ஆம் தேதி, மார்ச் 29. ஸோ அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அவருக்கு ஏதோ ஒரு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது உண்மைதான். அதனால் அவருக்கு உடல்நிலையில் ஒரு கடும் நெருக்கடி ஏற்பட்டனால அது சார்ந்த விஷயங்களில் அவருக்கு இது மாதிரியான அறிக்கைகளை அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. உடல்நல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா படுத்த படுக்கை ஆகிட்டாரா நித்யானந்தா? கண்டிப்பாக அவருக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால தான் நித்யானந்தா இறந்துட்டாருன்னு அவருடைய சகோதரியின் மகனே வீடியோ பேசி வெளியிட்டு இருக்காரா? ஆமாம், கண்டிப்பாக. அதில் உண்மை அப்படிங்கிறது உடனடி இறப்புங்கிறது இப்போதைக்கு ஏற்பட வாய்ப்பு இல்லை. அவரோட ஜாதக அமைப்பு இப்படி தான் இருக்கா? ஆமாம், இப்படி தான் இருக்குது. சனி பெயர்ச்சி ஆன பிறகும் இப்போ அடுத்ததாக ராகுகேது பயிற்சியும் இப்போ ஆகப்போகுது. ஸோ அந்த ராகுகேது பயிற்சியும் இவருக்கு மேலும் மேலும் பின்னடைவுகளை தான் கொடுக்கறதா இருக்குது. அதனால் அவருக்கு கண்டிப்பாக இந்த 2.5 வருஷத்துக்குள்ளே அவருக்கு ஆயுள் பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை கட்டாயம் உண்டு. அதாவது சாமியார் நித்யானந்தா இறந்துட்டாங்க அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் உயிரோட தாப்பா இருக்கேன், சட்டப்பட்டு நீங்கள் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க, நான் செத்துட்டேனா இருக்கேன் நான் அப்படின்னு அவரே காமெடியாக கிண்டலாக பேசி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. ஆனால் அவரோட ஜாதகத்தை ஆராயும் பொழுது இன்னும் 2.5 வருஷத்தில் அவருக்கு ஆயுள் பாதிக்கப்படும் அப்படின்னு புதுசாக ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க. அப்படின்னா நித்யானந்தாவோட ஜாதகப்படி அவருக்கு எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட முடியுமா? ஏன்னா இப்போ இந்த 6 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது குருவோட வீடான மீனத்தில் பயிற்சி ஆகியிருக்கார். பொதுவாகவே அந்த குரு வீட்டுக்கு சனி போகும் பொழுது கண்டிப்பாக அந்த பெரிய குருமார்களுக்கு, நித்யானந்தா இந்து மதத்தில் ஒரு புனிதராக சொல்லி அவரை ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாங்க, ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அது போன்று ஒவ்வொரு மதத்திலையுமே கண்டிப்பாக மத தலைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கண்டம்ங்கிறது இயற்கையாகவே இது புதுசாக இருக்கு. எல்லா மதத்தோடைய தலைவர்களுக்குமே ஏதோ ஒரு கண்டம் இருக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், அப்படித்தானா? உண்மைதான். ஏன்னா அந்த குருவோட வீடு அப்படிங்கிறது உலகத்தின்
முக்கிய தலைவர்கள் மத தலைவர்களுக்கு பெரிய ஆபத்து இருக்குது. அது இயற்கையாகவும் இருக்கலாம், செயற்கையாகவும் இருக்கலாம். உடன் இருப்பவர்களே அவருக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. அப்படி ஒரு சூழ்நிலை நித்யானந்தா அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா அவருக்கு மறைமுகமாக அவருக்கு அவர் உயிர் இழப்பதற்கான வேலைகள் நடந்திருக்கும். அது அவருக்கு பாதிப்பை கொடுத்துருக்கும். அப்ப இதே மாதிரியான ஒரு சூழல் தான் கிறிஸ்தவ மத குரு போப்பாண்டவருக்கும் நடந்ததா? அவருக்கு மற்றவங்களால பாதிப்பு வந்திருக்காது. இந்த கிரக பயிற்சினால எல்லா கண்டிப்பா எல்லா அவருக்கு மத ஆயுள் குரு பாதிப்பு தலைவர்களுக்கும் இப்படி ஒரு சூழல் அமைய இருக்குன்னு சொல்றீங்களா? அதுக்காக கேட்க வரேன். ஆமாம், அதாவது ஆயுள் பாதிப்பை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ஆயுள் காரகனான சனி குருவோட வீட்டுக்கு பயிற்சி ஆகிறது மட்டும் இல்லை, அதோட கிரக இணைவுகள் தான் முக்கியம். ஏன்னா அந்த கிரகணத்தன்னைக்கு சனி பயிற்சி ஆனது அந்த குருமார்களை அது பாதிக்கும். பொதுவாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கூலில் இருக்க குரு இருக்காங்க இல்லையா, அவங்கள்லேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். அங்கேருந்து ஆசிரியர்களுக்கும் சில அவமானங்களும் பாதிப்புகளும் நிறையா உலக அளவுலேயே அந்த பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா போதனை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும், மத போதகராக இருந்தாலும் சரி, கல்வி போதகர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு அவமானமோ அல்லது அவங்களுக்கு உயிர் இழப்போ, மானம் ஒன்று இருக்கு இல்லையா, அப்போ மான இழப்பு அல்லது உயிர் இழப்பு அல்லது கண்டங்களை கொடுக்கக்கூடிய காலமாக தான் இந்த சனிப்பெயர்ச்சி இருக்குது. இது 2.5 ஆண்டுகள் நீடிக்கும். இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மத தலைவர்கள் இறப்பதற்கான வாய்ப்பு அதிகம். சனி பயிற்சி தான் இதுக்கு முக்கிய காரணமா? ஆமாம், சனி பயிற்சி மட்டும் இல்லை, அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியுமே அதை சுட்டி காட்டுது. ஏன்னா இந்த ஆண்டு 3 கிரக பயிற்சிகள் ஆகுது. அதே நேரம் கிரக இணைவுகளும் அடிக்கடி நடக்க ஆரம்பிக்குது. இது இந்த மார்ச் 29 மட்டும் இல்லை, அடுத்த ஆண்டு February 18, February 28 5 கிரகங்கள்ங்கிறது இணையுது. நம்ம ஏற்கனவே ஒரு முறை நம்ம பேசும் பொழுது இதை பற்றி பேசியிருந்தோம். 6 கிரக சேர்க்கை வரும் பொழுது உலகத்தில் பெரிய பெரிய ஆபத்துகளை அது கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இயற்கை பேரழிவுகளும் இந்த உலகத்துக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும், அடுத்ததாக செயற்கை பேரழிவுகளும் ஏற்படக்கூடிய காலமாக இனி வரக்கூடிய 2 ஆண்டுகள் கண்டிப்பாக இருக்கும். அடுத்த 2 வருஷம் இப்படி தான் இருக்கு. 2 வருஷத்துக்கு கண்டிப்பாக அப்படி தான். முக்கியமான காரணம் அப்படின்னா சனி நீர் ராசியான மீனத்துக்கு அவர் பயிற்சி ஆகியிருக்கார். அப்போ மீன வீட்டில் பயிற்சியானாவே கடல் கொந்தளிப்பு, நிலநடுக்கம், இயற்கை பேரழிவுகள் பெரிய அளவில் மக்கள் கொத்து கொத்தாக இறக்கக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் ஏற்படும். இது இயற்கை அழிவு. செயற்கை அழிவு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வைரஸ்னால் பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா ஏற்கனவே இதே தனுசு மீன வீட்டில் கிரக இணைவுகள் ஆன பொழுது தான் கொரோனா உலகமே லாக்டவுனுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. அப்போ ஒரு பெரிய டிசாஸ்டர் நம்ம உலகத்தில் நம்ம இருப்போமா இருக்க மாட்டாங்கிற அளவுக்கு ஒரு பாதிப்புகளை கொடுத்தது. அதே நிலை இப்போ மார்ச் 29ஆம் தேதி கிரகங்கள் ஒன்று கூடியிருக்கு. அதில் சேர்ந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் குரு, இதில் சேர்ந்ததுக்கு பொறுத்த வரைக்கும் சுக்கிரன். இங்கே ராகு இணைந்து இருந்தார், அங்கே கேது இணைந்து இருந்தார். இப்போ இந்த சுக்கிரன் ராகு இணைந்து இருந்து கிரகணம் நடக்கும் பொழுது என்னென்னா ஆடம்பர அலங்காரமான விஷயங்களில் பாதிப்பு அல்லது ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழிவு அதெல்லாம் ஏற்படும். அழகிய நகரங்களுக்கு பெரிய ஆபத்துகளை அது ஏற்படுத்த போகுது. பொதுவாக இந்த தெற்காசிய நாடுகளில் நீரால் பேரழிவும், ஐரோப்பிய நாடுகளுக்கு போரால் பாதிப்பும் ஏற்பட போகுது. ஏன்னா இந்த அடுத்து வரக்கூடிய ராகு பெயர்ச்சி காற்று ராசியான கும்ப ராசிக்கு அவர் வாரார். குறிப்பாக கேது சூரியனோட வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிறாரு, சிம்ம வீட்டுக்கு கேது பெயர்ச்சி ஆகிறாரு. அப்போ சூரியன் அப்படிங்கிறது தலைமை. அப்போ எங்கெல்லாம் தலைமையாக இருக்காங்க, இப்போ அமெரிக்கா உலகத்துக்கே நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லி அவங்க தலைமையில் இருக்கிறாங்க. ஸோ அமெரிக்காவில் பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்பட போகுது. ஏன்னா அங்கே கேது சூரியனோட வீட்டுக்கு வந்திருக்கனால அந்த ஐரோப்பிய நாடுகளில் குறிப்பாக அமெரிக்காவுக்கு போர் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு ஏற்படும். இதனால் வரைக்கும் அவங்க ஒரு போர்னால் மிரட்டுறது, அடுத்த நாடுகளை பயங்காட்டுறதெல்லாம் இருந்தது. இப்போ அமெரிக்காவே பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பிற நாடுகள் செய்யும். அதுக்கு காரணம் அந்த சூரியனோட வீட்டுக்கு கேது போகிறனால அந்த ஒரு நெருப்பால் பாதிப்பை அது கொடுக்க போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா ஐரோப்பிய நாடுகள்லேயே அடுத்து துணை நாடுகள் இருக்காங்க இல்லையா, அந்த நாடுகள்லையும் ஏதாவது ஒரு வைரஸால் சில பாதிப்புகளை சந்திக்க போகுது. குறிப்பாக இந்த ஜெர்மன், அடுத்து லண்டன், இது சார்ந்த பகுதிகள்லையும் இந்த பாதிப்புகள்ங்கிறது ஏற்பட போகுது கண்டிப்பாக.
இந்த செயற்கையான அழிவுகள் இங்கே இப்படியும், இயற்கையால் அழிவுகள் தெற்காசிய நாடுகளுக்கு, இந்தியாவிலேருந்து அந்த கடலோரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தாய்லாந்து இப்போ நடந்திருக்கு இல்லையா, ஜப்பான் வரைக்குமே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சுனாமி வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. பொதுவாக இந்த 2025 உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய அபாயமும் கண்டமும் ஏற்பட போது அது இயற்கை பேரழிவும் செயற்கை பேரழிவாலும் பெரிய பாதிப்புகளை கண்டிப்பாக தரப்போகிறது. ஓகே, உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கே பயம் காட்டுற மாதிரியான சில ஆபத்து நடக்க போகுது, ஐரோப்பிய நாடுகளுக்கும் அப்படிப்பட்ட ஆபத்துகள் நடக்க போகுதுன்னு சொல்கிறீங்க. இந்தியாவை ஒப்பிடும் பொழுது அல்லது இந்தியாவில் எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஜாதகப்படி? இந்திய ஜாதகப்படி அது மகர ராசியை நம்ம குறிப்பிடுறோம். ஸோ அப்போ தான் 7.5 சனி காலங்கிறது அந்த நாட்டுக்கே விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அப்போ இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் இதே தலைமையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அது இந்தியாவில் இருக்க மாநில தலைவர்களையும் கண்டிப்பாக மாற்றக்கூடிய சூழ்நிலைகள், கட்சி தலைவர்களையும் மாற்றக்கூடிய சூழ்நிலைகள், இதெல்லாம் கண்டிப்பாக இப்போ ஒரு 90 நாள்லேயே உங்களுக்கு அதற்கான பலன் கிடைச்சிருக்கும். ஏன்னா ஏற்கனவே மார்ச் 29 அதற்கான விஷயங்கள்லாம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் பேசுகிறத கவனிச்சிருப்பீங்க. அது கண்டிப்பாக மாற்றமாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் இந்த 6 மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். இப்போ சனி பேச்சு முடிஞ்சிருச்சு, அடுத்து ராகு கேது நடக்க போகுதுனால தான் அரசியல் தலைவர்களுக்கு மத ரீதியான குருமார்களுக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணுமா? சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மீனத்தில் குரு வீட்டுக்கு போனனால தான் குருவாக இருக்கக்கூடிய மத போதகர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாதிப்பு வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த ராகு கேது பயிற்சியில் குறிப்பாக கேது சிம்ம வீட்டுக்கு, சூரியனோட வீட்டுக்கு வந்திருக்கு. அப்போ தலைமை பதவியில் இருக்க சூரியன்னா அரசாங்கம், அரசியல் கட்சிகள். ஸோ அப்போ அந்த தலைமையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய கண்டம் இருக்குது, பாதிப்பு இருக்குது. அவங்களுக்கு ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க தலைமையை விட்டு விலகி இருப்பாங்க. அவங்க ஜாதகத்தில் ஆயுள் கண்டம் இருந்தால் அவங்களுக்கு ஆயுளில் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த கேது பயிற்சிங்கிறது இருக்குது. மார்ச் 29 தான் சனி பயிற்சி வந்துச்சு, அதனால தான் இவ்வளோ தூரம் ஆட்டி படைக்குது அப்படின்னு சொன்னீங்க. அடுத்து ராகு கேது பயிற்சி வரப்போகுது, அது தொடர்ச்சியாக குரு பயிற்சியும் வரப்போகுது. அப்படின்னா அந்த குரு பயிற்சியோட பலன்கள் இந்த அரசியல் தலைவர்களுக்கு அல்லது இங்கே இருக்க ஆளக்கூடிய ஆளுமைகளுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மே 14 குரு பயிற்சிங்கிறது நடக்க போகுது. அந்த குரு தன்னுடைய பாதக வீடான மிதுனத்துக்கு வராரு. ஏன்னா குருவுக்கும் புதனுக்கும் ஒன்றுக்கொன்று பாதகத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ அப்போ அந்த குரு மிதுன வீட்டுக்கு வரும் பொழுது இப்போ நம்ம நித்யானந்தா அவர்களுக்கு என்ன அப்படின்னா 10ல் குரு போனால் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நார்மலான வாழ்க்கையிலேருந்து பதவி பறிபோகக்கூடிய சூழலுங்கிறது உண்டு. அதனால தான் அவருக்கு தலைமையில் அவருடைய மதத்துக்கு அவர் இருப்பிடத்தில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழப்போதை தான் அவர் அவருடைய தங்கச்சி மகன் அதை சொல்கிறார். ஸோ அப்போ அங்கே ஏதோ ஒரு பாதிப்பு பிரச்சனை அப்படிங்கிறது அவருக்கு ஏற்பட்டுருச்சு. அப்படின்னா அவர் படுத்த படுக்கையா உடல்நிலை சரியில்லாமல் இருக்காரு அப்படிங்கிற மட்டும் தான் கண்டச்சளியால் அவருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம், அங்கே ஏதோ ஒரு நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா அவருடைய ராசிக்கு இப்போ சனியோட பார்வை வர ஆரம்பிச்சது. அப்போ சனி பார்வை வந்தாவே அது பணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் அங்கே உண்டாயிருக்கும். கைலாசாவில் அங்கே கைலாசாவிலேயே நிம்மதி இல்லை, நிம்மதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா அங்கே ராசியை சனி பார்வையிடுறாரு. காலபுருஷ தத்துவத்துக்கு அவர் கஜானா. அப்போ இவருடைய கஜானா காலியாகும், கஜானாவே காலியாகும், திருடப்படும், அல்லது அதன் மூலமாக இவருக்கு ஒரு ஆயுள் பாதிப்பை கொடுக்கணுங்கிறது தெளிவாக அவர் அப்படின்னா கைலாசாவுடைய நிலைமை. அப்போ குரு பயிற்சியும் அவருக்கு பதவியில் பாதிப்பை கொடுக்கணும்னு இருக்கு. அப்போ அவரை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைங்கிறது உருவெடுத்துருச்சு. அதற்கான சிம்டம் தான் அது. ஸோ அவருக்கு கண்டச்சனியும் இருந்து 10ல் குருவும் போய் ராகு கேதுக்களால் பாதிப்பும் ஏற்படும் பட்சத்தில் அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லை என்றால் அவருக்கு கண்டிப்பாக உயிர்கண்டத்தை அது கொடுத்துவிடும். அது நமக்கு ஒரு வதந்தியாக வரக்கூடிய செய்தியாக இருக்கட்டும், அல்லது அவரே கிண்டல் பண்ணுறதா இருக்கட்டும், இருந்தாலுமே அவர் 2 ஆண்டு காலத்திற்குள் கவனமாக இல்லை என்றால் அவருக்கு உயிர்கண்டம்ங்கிறது ஏற்பட்டே ஆகும். தமிழ்நாட்டு அரசியலில் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது? தமிழ்நாடும் நீர் ராசி தான், கடகராசிங்கிறது. அப்போ நாடி ஜோதிட முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா மீனத்தில் சனி பெயர்ச்சி ஆனனையும் அவர் கடகத்தையும் விருச்சகத்தையும் தூண்டுவார். அப்போ கடகம் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ
தமிழ்நாட்டிலையும் நீரால் ஆபத்துகள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் உண்டு. கடலோர மாவட்டங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக திருச்செந்தூர் பாதிப்படையக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் உண்டு இந்த சனிப்பெயர்ச்சியால். அடுத்ததாக குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அரசியல் நிலைகளில் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம முன்னாடி பேசினப்ப தலைவர்களுக்கு சில அவங்கவுங்க ராசிப்படி நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். இருந்தாலுமே பொதுவாக பார்த்தா அந்த கட்சியின் தலைமைகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. அது சீக்கிரமே இந்த 90 நாளுக்குள்ளேயே அது மாற்றங்களை ஒவ்வொரு கட்சியிலையுமே தெரிய ஆரம்பிச்சிடும். இது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்துமா? எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். இந்த 2025ஆம் ஆண்டு இந்த மார்ச் மாதத்தில் இருந்து அடுத்த ஆண்டு மார்ச் வரைக்குமே பொதுவாக உலக நாடுகள் குறிப்பாக இந்தியா, தமிழ்நாடு எல்லா இடங்களையுமே மக்கள் அதிகமாக துன்பம் துயரங்களுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை என்கிறது இந்த கிரக பெயர்ச்சிகளாலும் கிரக இணைவுகளாலும் ஏற்பட போகுது. அதனால் அதிகவனமாக தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் ஓரளவுக்கு இறை வழிபாடுகளை வச்சுக்கிட்டு அனைத்து வேறையும் அனுசரித்து போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை என்பது ஏற்படும். ஜோதிட ரீதியான நிறைய விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி. SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.